அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் எண் 11. அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من حفظ 10 آيات من أول سورة الكهف عصم من الدجال. ரவாஹு முஸ்லிம். எவர் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்கிறாரோ அவர் தஜ்ஜாலின் குழப்பத்திடமிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடும்படி ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடும்படி நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த துவாவை ஓதி வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி தொழுகையில் 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 4 விஷயங்கள் ஒன்று என்ன? வமின் ஷர்ரி ஃபித்னதி மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று. ஏனென்றால் இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியும் அனுப்பப்படவில்லை, அவர்கள் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தே தவிர என்று என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா நபிமார்களுமே தங்களது உம்மத்துகளை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தஜ்ஜாலை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அப்ப எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஃபித்னா எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நாம் விளங்க வேண்டிய விஷயம். அவனுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்வதற்கான வழிகளில் ஒன்றுதான் சூரத்துல் கஹ்ஃபுனுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்து கொள்ளுதல். மனனம் செய்தது மட்டுமல்ல, அதை என்ன செய்யணும், அடிக்கடி ஓதிட்டு வரணும். யாரிடத்தில் இந்த வழக்கம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வாங்க, தஜ்ஜாலே வந்துட்டாலும் கூட அவருடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்று என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சூரத்துல் கஹ்ஃபுனுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்து ஓதி வருகிற வழமையை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.